ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசிபிக் சர்வீசஸ். என் பேர் தாஜ். நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் இருக்காரு. ஹாய் சார். ஹாய் சார். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அந்த ஃபோன் மூலிமா நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சார், எனக்கு வந்து மொபைலில் ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பார்க்கணும், என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் போகிறாங்க, ஸோ ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வாங்கிடுறாங்க. ஸோ அது உண்மையாகவே வந்துட்டு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு அவங்களுக்கு செக் பண்ண தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நார்மல் கன்சூமருக்கு தெரியாது. ஸோ அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு உங்களுடைய நல்லா இருக்கும் சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம நியூவாக ஒரு ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா அதில் ரெண்டு விஷயம் இருக்குது சார். ஒன்று அதில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர், இன்னொன்று சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ்ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஏன்னா விண்டோஸ் வந்து இப்போ அவுடேட்டட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான், ஒன்று ஆண்ட்ராய்டு ஃபோன் அல்லது இன்னொன்று வந்து நமக்கு ஐஃபோன். ஸோ இப்போ நம்ம வாங்கக்கூடிய அந்த ஃபோனில் நீங்கள் என்ன ஹார்ட்வேர் விரும்புறீங்க? லைக் வந்து டிஸ்பிளே வந்து நமக்கு நார்மல் எல்சிடி போதுமா? பட்ஜெட்டியாக இருக்கக்கூடிய ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே நமக்கு போதுமானது, இல்லை வந்து எனக்கு வந்து நல்ல ஹை டெஃபினேஷனில் வேணும், AMOLED வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போனீங்கன்னா அது பட்ஜெட் வந்து கொஞ்சம் இருக்கும். அதே AMOLED இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கர்வ் டிஸ்பிளே, எட்ஜஸ் அந்த மாதிரி வந்து எட்ஜ் டிஸ்பிளேவோட வர்றது, கர்வ் டிஸ்பிளேவோட வரக்கூடிய டிஸ்பிளே உங்களுக்கு வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோன் வாங்கும்போது நம்மளுடைய பட்ஜெட் என்ன, தென் பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்கு என்ன ஹார்ட்வேர்ல பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய பட்ஜெட் ஃபோன்ஸ் நீங்கள் ஒரு 20,000 நீங்கள் எடுத்தீங்கனாலே வந்து நல்ல உங்களுக்கு ப்ரீமியம் லெவலில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு AMOLED கொடுத்துட்றாங்க, கர்வ் டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இப்போ ஹார்ட்வேர் நம்ம செக் பண்ணிடுறோம். ஸோ ஆண்ட்ராய்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ உங்களுக்கு வரக்கூடிய எந்த இயரில் மேனுஃபேக்சர் ஆகுதோ ஸோ அதில் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ் கிடைச்சிரும். இப்போ வரக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஃபிளாக்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 7 years வரைக்கும் ஓஎஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துட்றாங்க. தென் அவங்களுடைய யூஏக்கு தேவையான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துறாங்க, செக்யூரிட்டி பேச்சஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஃபோன்னா சாஃப்ட்வேர் அந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் கேட்டதில் செகண்ட் ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி அது ஒரிஜினல் அப்படின்றத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு பர்சன் இருக்கக்கூடிய, லைக் இப்போ பூர்விகா, சென்னை மொபைல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு இடத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, அல்லது வந்து அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு சைட்ல நீங்க பை பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது ஜென்யூனா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் தான். பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு பிளிப்கார்ட்ல இருந்து, அமேசான்ல இருந்து கூட உங்களுக்கு டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் கொடுத்துடலாம். நம்ம இங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வரக்கூடிய போன்ல நிறைய என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டூப்ளிகேட் ஐட்டம். லைக் எப்படின்னா நீங்க போனை கையில எடுத்து நீங்க ஃபீல் பண்றது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா அது டூப்ளிகேட்ன்றதே உங்களால நோட்டீஸ் பண்ண முடியாது. ஈவன் மேனுஃபேக்சரரே பார்த்தா கூட 1 செகண்ட் என்ன ஆயிடுவாருன்னா இது நம்மளுடைய போன் தானே அப்படின்னு ஏமாந்து போற அளவுக்கு அந்த அளவுக்கு நேர்த்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா டூப்ளிகேட் மேனுஃபேக்சர் பண்றவங்க ரொம்ப சூப்பரா அவங்களோட டெக்னாலஜி வைஸ் அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்கில் சைட்ல. ஸோ இப்போ அந்த ஃபோன் நம்ம செக் பண்ணும்போது ஸோ இப்போ நீங்கள் இனிஷியலாக ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அது ஆக்சுவலி ஒரிஜினல் ஃபோனாக கூட இருக்கலாம். பட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஷோரூமில் வந்து லைக் டெமோ பீசஸ் மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 2 months 3 months டெமோவில் வச்சிருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கும் வந்து நம்ம 11 to 12 அவங்க ஆன்லைனில் வந்து ஒரு நியூ ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 11 or 12 or 13 வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஃபோன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பீஸா இருக்கு, ஷோரூம்ல டெமோ வச்சிருக்காங்க, ஆனால் பெருசாக யூஸ் கேஸ் இல்லைன்னும் போது உங்களுக்கு ஃபோனில் வந்து சின்ன ஸ்கிராச்சஸ் எதுவும் இல்லாமல் டென்ட் இல்லாமல் இருக்கும். இதை வந்து ஒருத்தர் பாக்ஸில் பேக் பண்ணி உங்களுக்கு அழகாக ரேப் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்டா ஆல்ரெடி பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண பீஸான்றது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்ல உள்ள போயிட்டு அதோடைய மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் டேட் வந்து நீங்க செட்டிங்ஸ்க்குள்ள வந்து அபவுட் ஃபோன்ல நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்க பார்க்கும்போது ஃபோன் வந்து இப்பதான் வந்திருக்கா, லேட்டஸ்டா இந்த ஃபோனா, மேனுஃபேக்சரிங் டேட்டுக்கும் அந்த ஃபோன் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண டேட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். தென் இப்போ நீங்கள் ஐஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது பேட்டரியோட ஹெல்த் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இது ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஓப்பன் பண்ண பீஸா இல்லை நியூ பீஸான்றதை வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இது ஆண்ட்ராய்டுக்கும் இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. சரி சார், ஓகே. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம ஐஃபோனுக்கும் அப்ளிகபிள் ஆகுமா, இல்லை அதுக்கு நம்ம வேற ஏதாவது தனியாக வந்து செக் பண்ணுற மாதிரி? சேம் தான் சார். உங்களுக்கு உள்ள நீங்கள் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா அபவுட் ஃபோன்லேயே வந்து உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் மேனுஃபேக்சரிங் டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற டேட்ல இருந்து வாரண்டி எப்போ உங்களுக்கு வாய்ட் ஆகுது அந்த டீடைல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பை டிஃபால்ட்டா நீங்க உள்ள செட்டிங்ஸ்ல போனீங்கனாலே நீங்க அழகாக பார்த்துக்கலாம். ஸோ அது ஐஃபோனுக்கும் இருக்கு. இப்போ வரக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லயும் ஃபிளாக்ஷிப் மாடல்ஸ் அதை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி இப்போ நான் ஒரு ஃபோன் நான் வாங்குறேன் அப்படின்னா ஸோ எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் வாங்கினா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கிறவங்களுக்கும், ஸோ ஒருத்தருக்கும் ஒரு கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வாங்கினா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? ஓகே. ஸோ ஒரு ஃபோன் நம்ம சூஸ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் சொன்னது பாரு என்ன கேட்டீங்கன்னா அதோடைய பட்ஜெட் இருக்கு, என்ன பிரைஸ் செக்மெண்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்றது. பட் இன்னைக்கு நீங்க ஒரு 20,000 நீங்க வாங்குறீங்க அல்லது 15,000 வாங்குறீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு டீசென்டான உங்களுக்கு ஸ்பெக் கிடைக்குது. ஸோ ஆண்ட்ராய்டை பொறுத்த அளவுக்கு இப்போ ஒரு ஃபிளாக்ஷிப் கம்பெனி இருக்காங்க, அவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபிளாக்ஷிப்ல ப்ரீமியம் ஃபோன்ஸ் வந்து ஒரு 40,000 50,000 ரேஞ்சில் கொடுக்கும்போது அவங்களே என்ன பண்றாங்கன்னா ஒரு சப் பிராண்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே ஸ்பெக்ல
ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிரைஸ் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த பிரைஸ்ல கம்மி பண்ற மாதிரி. அதாவது ஃபிளாக்ஷிப்ல 40,000 கொடுக்குற அதே போனை உங்களுக்கு சப் பிராண்ட்ல மூலமா லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா 20,000 வர மாதிரி செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ்வலா அதை நம்ம மார்க்கெட்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபோன் நீங்க எடுக்கிறீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க வேண்டியது, ஏன்னா ஆப்வியஸா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு மெயினான விஷயமே டிஸ்பிளேவுடைய குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்போ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து பிபிஏ அப்படின்னு கால் பண்ணாங்க, பிக்சல் பர் இன்ச் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்பிளேவுடைய பிக்சல் டென்சிட்டி. அந்த டென்சிட்டி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹையரா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பார்க்கக்கூடிய இமேஜஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியா உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்சிடியை கம்பேர் பண்ணும்போது AMOLED டிஸ்பிளே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அக்யூரசி, கலர் அக்யூரசில இருந்து உங்களுக்கு பவர் கன்சம்ஷன்ல இருந்து கம்மியாகிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ஒரு டீசெண்டா வந்து ஒரு AMOLED பேனல் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பேட்டரியோடைய கெப்பாசிட்டி, இன்னைக்கு வரக்கூடிய போன்ஸ் என்ன பண்றாங்கன்னா 5,000 6,000 அந்த மாதிரி வந்து ரொம்ப இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சப்போர்ட் பண்றதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா 240 வாட்ஸ் வரைக்குமே இன்னைக்கு மார்க்கெட்ல சகஜமா லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அடுத்த ஹார்ட்வேர்ல அப்படின்னு பார்க்கும்போது RAM உடைய கெப்பாசிட்டி. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மல்டி டாஸ்கிங் அப்படின்ற ஆப்ஷன் வரும்போது நமக்கு வந்து RAM வந்து ஒரு பேரியரா இருக்கக்கூடாது. ஸோ நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா மோர் தென் 8 GB மேல இருக்கிற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும். ஸோ 8ன்றது 12 இருக்கலாம், 16 இருக்கலாம். ஸோ நீங்க 8 அது 12 above நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு லேகும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஆப்ரேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே போல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளேல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே எடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூதரா இருக்கும். ஸோ அதெல்லாமே கிடைச்சிடும் சார். இதெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஸோ டிஸ்பிளே செக் பண்ணணும், பேட்டரி செக் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜஸ் உள்ள கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். தென் வந்து உள்ள யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தேவையான RAM எவ்வளவு இருக்கு. ஸோ இது நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு டீசென்ட் யூசேஜுக்கு, அது ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்குமே ஒரு டீசெண்டா இப்போ வரக்கூடிய எல்லா ஃபோன்ஸுமே உங்களுக்கு கேப்பபிளா தான் இருக்கு சார். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ எனக்கும் சரி, அதே மாதிரி இப்போ பார்த்துட்டு நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரி, இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்ட்லையும் சரி, ஐஃபோன்லையும் சரி, ஸோ எந்த மாதிரி சிப்செட் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க சார்? அது எந்த மாதிரி வந்துட்டு அது இருக்குன்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா நம்மளுக்காக? ஸோ சிப்செட் பொறுத்த அளவுக்கு பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம ஆப்பிளில் பயன்படுத்தக்கூடிய இது ஐஃபோன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சிப்பை வந்து என்ன அப்படின்னா பயானிக் சிப் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 18 Pro அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி வந்து A சீரிஸ்ல ஒரு சிப் வச்சிருக்காங்க. இதெல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பயன்படுத்துறது. இப்போ ஐஃபோனில் நீங்கள் வந்து இப்போ 16 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு A18 சிப் இருக்கும். தென் இதே இது வந்து நீங்கள் அதுலேயே வந்து ஐஃபோன்லேயே வந்து உங்களுக்கு ப்ரோ சீரிஸ்க்கு நீங்கள் போகிறீங்க, 16 Pro அல்லது 16 Pro Max இந்த சீரிஸ்க்கு போறீங்க அப்படின்னா A18 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய பயானிக் சிப் பயன்படுத்துறாங்க. ஸோ அவங்க வந்து கால் பண்ணக்கூடிய நேம் வந்து பயானிக் அப்படின்ற நேம் கால் பண்றாங்க. அது வந்து A சீரிஸ்ல ஒரு சிப்பா வச்சிருக்காங்க. இப்போ இதே இது வந்து நீங்க லேப்டாப் செக்டர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா M1 M2 M3 M4 இப்போ வந்து அவங்க M4ன்ற சிப்ல இருக்காங்க. ஆனா இப்போ கரண்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போன இயர்ல அவங்க லான்ச் பண்ண ஐபேட்ல, அது ஆக்சுவலி ஐபேட் அப்படின்றதுக்கும் ஃபோனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ரெண்டுமே ஏறத்தாழ சிமிலர் ஹார்ட்வேர் தான். இதை விட உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்ல டிஸ்பிளே அண்ட் சிமிலரா லேப்டாப் மாதிரி உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வெண்ட் எதுவுமே இல்லாம உங்களுக்கு சீல்டு தான். இப்போ அதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த M4ல பயன்படுத்தக்கூடிய லேப்டாப்ஸ்ல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய M4 சிப்பை அவங்களுடைய டேப்ல வந்து, அதாவது ஐபேட்ல வந்து அவங்க இன்டெகிரேட் பண்ணாங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சிப்செட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பயன்படுத்தக்கூடிய சிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 nm சிப் அவங்க பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்க அப்படின்னா எலைட் ஸ்னாப் டிராகன்ல பார்த்தீங்கன்னா எலைட் சிப் போயிட்டு இருக்கு. தென் மீடியாடெக்கும் வந்து கொஞ்சம் கூட சலைச்சவங்க இல்லை அப்படின்றதுக்கு ஏற்றது போல அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஆப்வியஸா மார்க்கெட்ல நீங்க பார்க்கும்போது 3 nm 4 nm டெக்னாலஜியில் சிப்செட் போயிட்டு இருக்கு சார். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கன்சியூமரா வாங்கும்போது ஸோ இந்த விஷயங்களை நான் வந்து பார்க்கணுமா? இதெல்லாம் அந்த அளவுக்கு நான் ஒரு கன்சியூமர் பாயிண்ட்ல பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த அளவுக்கு அது என்ன நேனோமீட்டர்ல இருக்கு அதனுடைய விஷயங்கள் அந்த அளவுக்கு டெக்னிக்கலா அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ பார்க்கும்போது நார்மலா வந்து இப்போ நம்ம AnTuTu இதா இருக்கட்டும் அல்லது கீக் பெஞ்சோட அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஸோ அந்த ஸ்கோர்ல எது ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் இருக்கு, ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ண போறோமா அல்லது வந்து நம்ம ஒரு வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடான விஷயங்கள் பண்ண போறோமா அல்லது வந்து கேமிங்காக யூஸ் பண்ண போறோமா, போட்டோகிராஃபிக்காக யூஸ் பண்ண போறோமா, அதுக்கேற்றது போல உங்களோட கேமரா அண்ட் வந்து உங்களுடைய சிப்செட்டை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் சார். இன்டெப்தா அதோடைய என்ன டிரான்சிஸ்டர்ஸ் உள்ள இருக்கு, அதோடைய நேனோமீட்டர் என்ற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு டீடைல் நமக்கு தேவையில்லை. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம். ஸோ அந்த ஃபோனை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ஜ் போட டைம் இருக்காது, ஓவர் நைட்டில் போட்டு நம்ம தூங்கிடுவோம். பட் அது ஒரு டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் லேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி சார் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது? இதுக்கு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா? ஏதாவது கொஞ்சம் இருந்தால் சொல்லுங்கள் சார். ஸோ இன்னைக்கு யாருக்குமே வந்து மக்களுக்கு வந்து பேஷன்ஸ் அப்படின்றது சுத்தமாக இல்லை சார். ஸோ ஃபோனில் வந்து அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது
குயிக்காக வந்து அது ஆஃபீஸ்க்கு போகிற ரஷ்ஷோ இல்லை ஏதோ ஒரு ரஷ்ல ஒரு 1 ஹவர்ல ஒரு 40 மினிட்ஸ்ல நம்மளோட பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரஷ்ல தான் எல்லாருமே இருக்கும். ஸோ அப்போ அதனால தான் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ப்ரோட்டோகால்ஸ் நிறைய கீப் பண்ணி ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் வந்து நிறைய பண்றாங்க. நான் சொன்னது போல இப்போ 240 வாட்ஸ்க்கான சார்ஜர் வரைக்கும் நம்ம புழக்கத்தில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த சார்ஜஸ் எல்லாம் வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஓவர் நைட்ல நம்ம சார்ஜ் போடுறது ஆக்சுவலி அது அட்வைசபிள் கிடையாது. ஈவன் தோ அந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரோட்டோகால்ஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா தனியா வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இல்லை ஃபோன்ல லைக் எப்படின்னு கேட்டீங்கன்னா நைட் டைம் சார்ஜ் பண்றதுக்கான ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது ஃபாஸ்ட் சார்ஜரா வேலை செய்யாது. ஸ்லோவா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உள்ள போகக்கூடிய வோல்டேஜையும் ஆம்பியரையும் அது கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு ஸ்லோவா வந்து சார்ஜ் பண்ற மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த செட்டிங் வந்து இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ்ல இருக்கு. ஃபோன்ஸ்ல வந்து இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட யூஏல வந்து அது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஸோ ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா 80க்கு மேல சார்ஜ் ஏற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி லிமிட் இருக்கு. ஸோ நீங்க அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 80% மேல உங்களுக்கு சார்ஜ் ஆகாது. ஸோ ஒரு பேட்டரியோட லைஃப் நீங்க நல்லபடியா பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா அந்த பேட்டரியை வந்து நெக் டு நெக் நீங்க 100க்கு 100 நீங்க சார்ஜ் பண்றதை விட ஒரு 80 ஆர் ஒரு 85ஓட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கிறதும் தென் அதே போல அதோட பேட்டரி வந்து 20%க்கு கீழே வர விடாம நீங்க ஸ்டாப் பண்ணிக்கிறது மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா எக்ஸலண்ட் லைஃப் இருக்கும். அதாவது 20க்கு கீழே பேட்டரி இறங்கிடக்கூடாது. ஸோ 20 வந்ததுக்கு அப்புறம் சார்ஜ் பண்றது தென் அதே போல ஒரு 80-85 வந்ததுமே அன்பிளக் பண்ணிடுறது, சார்ஜை வந்து ஸ்டாப் பண்ணிடுறது. இந்த மாதிரி நம்ம கரெக்டா டிஸ்சார்ஜிங் சைக்கிளை கரெக்டா மெயின்டைன் பண்ணாலே பேட்டரியோட லைஃப் நல்லா இருக்கும் சார், உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே சார். ஸோ இப்போ இந்த பேட்டரியோட ஹெல்த்தை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது ஆப் இருக்கா? இருக்கு சார், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஆண்ட்ராய்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்டே உங்களுக்கு கொடுக்குறாங்க. தென் ஐபோனை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு எதுவுமே தேர்ட் பார்ட்டி தேவையில்லை. டிஃபால்ட்டாவே அவங்க பேட்டரியோட ஹெல்த்தை மானிட்டர் பண்றதுக்கு இன்பில்ட்டாவே அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் உள்ள ஹெல்த்ல போனீங்கன்னா எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் டைம்ஸ் நீங்க அதை சார்ஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுல இருந்து அதோட டெம்பரேச்சர்ல இருந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அது அழகா மானிட்டர் பண்ணி உங்களோட ஹெல்த் அது ரிப்போர்ட் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நீங்க ஹெல்த் அதில் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சில நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம். ஸோ ஃபோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளாஸ்ட் ஆகுது. ஸோ அது என்ன ரீசன்ஸ் இருக்கும் மேக்ஸிமம்? ஃபோன் வந்து நம்மளோட ஃபோன்ல இருக்கக்கூடிய பேட்டரி பாத்தீங்கன்னா அது ஏதோ லித்தியம் அயன் அல்லது லித்தியம் பாலிமர்ன்ற பேட்டரிஸ்ல தான் வந்து இன்னைக்கு எல்லா ஃபோன் மட்டும் கிடையாது, நம்ம ரீசார்ஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ லைக் நம்ம லேப்டாப்பா இருக்கட்டும், பவர் பேங்கா இருக்கட்டும், டேப்லெட்ஸா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மர்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் லித்தியம் பாலிமர் பேட்டரிஸ் தான் பயன்படுத்துறாங்க. இந்த பேட்டரியோட பிகஸ்ட் எனிமி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீட் தான். ஸோ அந்த லித்தியம் அயன் அல்லது லித்தியம் பாலிமர் பேட்டரி எடுத்து ஒரு 100 டிகிரியில் நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னா அவங்க வெடிச்சிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோனை என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்றோம், ஒரு கேம் ஏதோ ஒன்று விளையாடுறோம், ஆல்ரெடி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய CPU வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிறதுனால அது ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா ஃபோனை எக்ஸ்ட்ரா சார்ஜும் போடுறோம். அப்போ நீங்க சார்ஜ் போட்டுட்டு கேம் விளையாடும் போது சார்ஜ் ஏறுறது மூலமா ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிறது மூலமா ஒரு ஹீட்டு, எல்லாமே ஒண்ணா உங்களுக்கு சேரும்போது அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தென் அதே போல ஒரு சிலருக்கு என்ன ஹேபிட் இருக்கும்னு கேட்டீங்கன்னா பவர் பேங்கையும் ஃபோனையும் வந்து ஒன்னோட ஒண்ணு வச்சு யூஸ் பண்றது இருக்கும். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா பவர் பேங்கை ஃபோனுக்கு பக்கத்துலேயே ஒன்னோட ஒண்ணு ஸ்டாக் மாதிரி வச்சுட்டு கேபிள கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பவர் பேங்க் டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால அது ஹீட் ஆகும், ஃபோன் சார்ஜ் ஆகிறதுனால அது ஹீட் ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான வென்டிலேஷன் சிஸ்டம் அங்கே இல்லாததுனால இந்த ஹீட் இங்கே போறது ப்ராப்பர் டெசிபேஷன் உங்களுக்கு ஹீட் டெசிபேஷன் ஆகாது. ஸோ ஒருத்தருடைய ஹீட் இன்னொருத்தர் அஃபெக்ட் பண்றது மூலமா உங்களுக்கு பிளாஸ்ட் ஆகலாம். ஸோ நிறைய பேர் என்ன நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பவர் பேங்கையும் ஃபோனையும் ஒன்னா எடுத்து அவங்க பாக்கெட்ல வச்சுட்டு சார்ஜ் போட்டுட்டே போவாங்க. ஸோ அது கண்டிப்பா வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அது எந்த இடத்துல வேணாலும் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா ஃபோனும் பவர் பேங்க்கும் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது, ப்ராப்பரான வென்டிலேஷன் இருக்கணும், ஹீட் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நீங்க என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது சார். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சுக்கலாம். ஸோ நீங்க டைரக்டா வந்து ஒரு சன்லைட்ல டைரக்டா படுற மாதிரியோ அல்லது வந்து ஹீட் அதிகமா இருக்கிற ஏரியால ஹீட் தான் மேஜரான விஷயம். ஸோ அந்த ஹீட் ஆக விடாம நீங்க எப்படி எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கிறீங்களோ ஸோ உங்களுக்கு பேட்டரியோட லைஃபுக்கும் நல்லா இருக்கும், அஸ் வெல் அஸ் நம்மளோட லைஃபும் வந்து அது பிளாஸ்ட் ஆகாம இருக்கிறதுனால நமக்கும் அது சேஃபான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதே மாதிரி இப்போ கரண்டா வந்துட்டு எந்தெந்த மாதிரி பேட்டரிஸ்லாம் வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க சார்? அது எது வந்து சேஃபானதுன்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஸோ லித்தியம் அயன் அண்ட் லித்தியம் பாலிமரை கம்பேர் பண்ணும்போது லித்தியம் அயனை விட பாலிமர் வந்து கொஞ்சம் சேஃபரான சைடு சார். ஆனா லித்தியம் அயன்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஆம்பியரை வந்து ஹை ஆம்பியரை அதனால குயிக் டைம்ல டெலிவர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல இருந்து கார்ல இருந்து அவங்க பயன்படுத்தாலுமே லித்தியம் அயன் பயன்படுத்துறாங்க. ஏன்னா லித்தியம் பாலிமர் கம்பேர் பண்ணும்போது லித்தியம் அயன்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய அந்த கரண்ட் அண்ட் அதோடைய இது வந்து உங்களுக்கு இன்னும் பவர்ஃபுல்லா ரொம்ப விகரஸா இருக்கும் அதுல இருந்து வரக்கூடியது. ஸோ அதனால வந்து லித்தியம் அயன் வந்து அந்த கண்டிஷன்ல உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ ஃபோன் மாதிரி சைட்ல பார்க்கும்போது லித்தியம் பாலிமர் வந்து சேஃபான பேட்டரி சார். தேங்க்யூ சார். இப்போ நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கும் சரி நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி. சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இல்லை பர்சனலா ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஓகேங்களா?
பட் இப்போ அந்த போனை கொடுக்காமலும் இருக்க முடியல, கொடுத்தாலும் பிரச்சனை இருக்கு. ஸோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வந்து எல்லா பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஏன்னா 2 பேரும் ஒர்க் பண்றாங்க. அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்க டைம் இல்ல. ஸோ அப்படின்னும் போது இப்போ அந்த குழந்தை போன் கொடுத்து ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அது ஒரு நெசசிட்டி மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த போன் யூஸ் பண்றதுனால நிறைய வந்து இஷ்யூஸ் வரதுனால நம்ம நிறைய நியூஸ் சேனல்ல பாக்குறோம், நிறைய வீடியோஸ் நம்ம பாக்குறோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த குழந்தை போன் யூஸ் பண்ணணும், பட் அந்த குழந்தைக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன சார் நம்ம ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ஸோ ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கோ அதே அளவுக்கு ட்ராபேக்ஸ் அதில் இருக்குது சார். அது வந்து நம்மளால முற்றிலுமா அவாய்ட் பண்ண முடியாது நம்மளால. பட் அது எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குழந்தைங்க ஃபோன்ஸ் அதிகமான நேரம் யூஸ் பண்ணுறதுனால பாதிக்கப்படுறதுன்னா அவங்களுடைய ஐ தான். ஸோ அவங்களோட விஷன் வந்து அதனால பாதிக்கப்படும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் வந்து ஃபோனில் வந்து நல்ல ரெசல்யூஷனில் இருக்கணும், நல்ல பிரைட்னஸில் இருக்கணும். ஸோ இப்போ பார்க்கும்போது நம்ம ஃபோன் வாங்கும்போது என்ன நோட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீக் பிரைட்னஸ் என்ன இருக்குது, எத்தனை நிட்ஸ் வரைக்கும் இருக்குன்றதெல்லாம் பார்த்து நம்ம பெஸ்ட்டாக இருக்கிறத நம்ம வாங்குறோம். ஸோ அப்போ அதிகமான நிட்ஸுக்கான பிரைட்னஸை அது அந்த லூமென்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுடைய விஷன் வந்து கண்டிப்பாக அதனால பாதிக்கப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஆட்டோ பிரைட்னஸ் வந்து கரெக்டான லெவல்ல மெயின்டைன் பண்ண மாதிரி மேனுவலா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் பிரைட்டரான பிக்சர்ஸ் அவங்க பாக்குறதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணாம, அதுக்கு பெர்மிட் பண்ணாம ஆட்டோ பிரைட்னஸை வந்து எனேபிள் பண்ணி கொடுக்கறதுன்றது ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ ஆட்டோ பிரைட்னஸ் எனேபிள் பண்ணும்போது அடுத்த பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, நான் நோட்டீஸ் பண்ணது வரைக்கும் நிறைய குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து பெட்லயே ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கும்போது அவங்களோட தலைக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லைட், சீலிங் லைட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து இப்ப நம்ம போன்ல இருக்கக்கூடிய சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல இருந்து வரக்கூடிய அந்த லைட்டோட வெளிச்சத்தை கேப்சர் பண்ணிட்டு ஆட்டோ பிரைட்னஸ்ல என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அதோட டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் ஷூட் அப் பண்ணிடும். இது இல்லாம நம்ம யூடியூப்ல வந்து ஒரு HDR கண்டென்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அந்த இடத்துல இன்னும் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் பிரைட்னஸை விட HDR கண்டென்ட் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஷூட் அப் ஆகும். இது கண்டிப்பா அவங்களோட விஷனுக்கு பாதிப்பு. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன அட்வைஸ் பண்ணலாம்னா, குழந்தைகளுக்கு கையில போனை டைரக்டா கொடுத்து அந்த மாதிரி க்ளோஸ்ல வச்சு பார்க்க விடாம, அந்த போனுக்கு சொல்லி தனியா ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வச்சு பாக்குறது. போன்ல பாக்குறத விட டேப்லெட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அட்வைசபிள். ஏன்னா போன் போது அந்த இன்னும் க்ளோஸ்ல வச்சு பார்ப்போம், டேப்லெட் போது அந்த ஸ்டாண்டை வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம தள்ளி வச்சு கொஞ்சம் அதிகமானதுல பார்க்கலாம். தென் அதே மாதிரி டைரக்டா லைட் அந்த போனுக்கு நேரா வராம இருக்கிற மாதிரி இல்லாம ஆப்போசிட் சைட்ல லைட் இருக்கிற மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த லைட் மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம இது பண்ணலாம். ஸோ போனை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறத விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100-200 ருபீஸ்க்கே உங்களுக்கு வந்து அந்த போன்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் கிடைக்குது. ஸோ அந்த ஸ்டாண்ட்ல வச்சு யூஸ் பண்றதுன்றது அட்வைசபிள். ஸோ அவங்களும் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க, அது ஒரு நல்ல விஷயம். தென் அதே மாதிரி தூங்கும் பொழுது அவங்களுடைய போனை வந்து தலைக்கு பக்கத்துல வச்சு தூங்குறதுன்றது நாட் அட் ஆல் அட்வைசபிள் சார். ஏன்னா அவங்களுடைய போன்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேடியேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அது நம்ம தூங்கும்போது நம்ம தலை பக்கத்துல வைக்கிறோம் போது அந்த ரேடியேஷன் கண்டிப்பா குழந்தைகளுடைய விஷயங்களை கண்டிப்பா அது பாதிக்கும். அவங்களுடைய ஹெல்த்துக்கு அது நல்ல விஷயம் கிடையாது. அது எஸ்பெஷலி ஃபோன் வந்து ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 4Gக்கும் 5Gக்கும் சுவிச் ஆகுறதோ அல்லது 3Gக்கும் 4Gக்கும் சுவிச் ஆகக்கூடிய இடங்கள் பார்த்திருப்போம். இந்த மாதிரி சுவிச் ஆகிட்டே இருக்கக்கூடிய இடங்கள்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் வந்து அதிகமா ஹீட் ஆகுறது, ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க், அதாவது எப்படின்னா 2G அப்படின்ற அந்த ஸ்பெக்ட்ரம்ல இருந்து அடுத்த கவரேஜுக்கு அது சுவிச் ஓவர் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஃபோன்ல நிறைய செக்ஷன்ஸ் ஒர்க் ஆகணும் நெட்வொர்க்ல. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் ஹீட் ஆகுறது, அது மூலம் இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் அதிகமாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள் பக்கத்துல ஃபோனை வந்து தூங்கும் போது நேரத்துல நம்ம பக்கத்துல அவங்க தலை பக்கத்துல வைக்காம அதை தனியா வந்து ஒரு டேபிள்லயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிரிச்சு வச்சுக்கிறது. ஈவன் அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் கூட பேரண்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோம்னா அந்த ஃபோன் எடுத்து நம்ம மாத்தி வச்சுக்கிறது அவங்களோட ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் சார். ஓகே சார். ஸோ இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம அந்த ஆட்டோ பிரைட்னஸ் அப்படின்றத ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா பண்ணணும். ஸோ அதே மாதிரி சார் இப்போ நம்ம யூஸ் பண்ற போன் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹை பிபிஎன் நம்ம வந்து வாங்குறோம் இல்லையா. இப்போ குழந்தைங்க வந்து யூஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஏதாவது அந்த ரெசல்யூஷன் கம்மியா இருக்கிற மாதிரி ஏதாவது போன்ஸ் இருக்கா, டேப்ஸ் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ இப்போ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய விஷனுக்கு பாதுகாப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, AMOLED கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய LCD வந்து சேஃபரான டிஸ்பிளேஸ். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம AMOLED மாதிரி இருக்கக்கூடிய ஹை பிரைட்னஸ் இல்லாம நம்ம நார்மல் LCD TFT LCD ஸ்கிரீன்ஸ் அவங்க பயன்படுத்துறது. இதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர். ஆனா அதுக்காக இதுதான் சேஃப்னு நம்ம சொல்றதோ இல்ல அட்வைஸ் பண்றதோ கிடையாது. இதை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஹசார்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபிளாக்ஷிப் கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட டிஸ்பிளேவுடைய ரெஃப்ரெஷ் ரேட்டை அதோடைய இதெல்லாமே வந்து உங்களுக்கு கம்மி பண்ணிட்டு ஃப்ரம் 1ல இருந்து 120 ஹெட்ஸ் வரைக்கும் வேரியேட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கம்பேர் பண்ணும்போது நார்மல் AMOLED கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ வியூவர்ஸ் ப்ளீஸ் இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கோங்க.
ஸோ ஃபோன்ஸ் வந்து ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம பண்ணக்கூடிய விஷயம். பட் இருந்தாலும் வேற வழி இல்லை, ஃபோன் கொடுத்து தான் ஆகணும்னா ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது வந்து நம்ம குழந்தைங்களை ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல வந்து வைக்க வருது. சரிங்களா சார்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பாயிண்ட் மட்டும் சேர்த்துக்கலாமா சார்? ஸோ இப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்க அல்லது வீடியோ பார்க்குறாங்கன்னும் போது கண்டிப்பாக சார்ஜ் போட்டு பண்ணுறதுக்கு நம்ம அவங்கள பெர்மிட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபோனில் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது, அதனால நான் பவர் பேங்கோட கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுட்டே நான் வீடியோ பார்க்குறேன், அல்லது கேம் விளையாடும் போது கம்மியாக இருக்குது, நான் சார்ஜர் போட்டே கேம் விளையாடுறேன், இதுவும் வந்து நம்ம கண்டிப்பாக அவங்கள அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ சார்ஜ் ஏறுற டைமில் அவங்கள்ட்ட இருந்து தனியாக ஐசோலேட் பண்ணி ஃபோன் தனியாக வேற ஒரு ஏரியாவில் சார்ஜ் ஆகணும். ஒன்ஸ் சார்ஜ் ஏறி முடிச்சதுக்கப்புறம் அவங்க எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும். ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, மீன் ஒரு சில வீடியோஸ்லாம் சரி, நான் பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று வருது ஃபோனுக்கு. அந்த அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோனில் வந்து ஃபால்ட் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அது ஆக்சுவலி ஏன் அந்த மாதிரி ஆகுது சார்? அது என்ன இஷ்யூவாக இருக்கும்? அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லுங்க சார். ஸோ இப்போ கம்பெனிஸ் வந்து ஃப்ளாக்ஷிப் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய ஃபோனுக்கு என்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ இதை வந்து அவங்களுடைய டிவைஸில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1 or 2 months வந்து ட்ரையல் பார்த்துட்டு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுக்கணும், இதுல வந்து நான் இந்த ஃபியூச்சர்ஸை நான் புதுசாக கொடுக்கணுன்ற மார்க்கெட் காம்படிஷனுக்காக அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இனிஷியலாக அவங்க டக்குன்னு அந்த அப்டேட்டை வந்து அவங்க டெஸ்ட் முடியறதுக்குள்ளவே டேரக்டா யூசர் கொடுத்துறாங்க. இப்போ இதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களோட டிஸ்பிளே லைன் வருது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. இப்போ இந்த டிஸ்பிளே லைன் வரதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு பெரிய லெவல் லாஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு பாப்புலரா இருந்த ஒரு கம்பெனி தான். ஒரு டைம்ல வந்து சேல்ஸ்ல வந்து பயங்கரமான பீக் கொடுத்துட்டு இருந்தவங்க, ஆப்பிளோட கம்பேர் பண்ற அளவுக்கு நல்ல ஒரு ஹார்ட்வேர்லயும் நல்ல இதா இருந்த கம்பெனி. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்து லைன் இஷ்யூ ஆயிட்டு இருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுடைய ஃபோன் அண்டர் வாரண்டியில இருக்கு, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றீங்க, டிஸ்பிளே லைன் விழுந்துச்சுன்னா நீங்க ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் போவீங்க, உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே மாத்தி கொடுக்கணும். அல்லது அண்டர் வாரண்டியில இல்லாம வாரண்டி முடிஞ்சது, ஈவன் வந்து நீங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுனால தான் ப்ராப்ளம் அப்படின்றத நீங்க கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் டிஸ்பிளே மாத்தி கொடுக்கணும். ஸோ டிஸ்பிளேக்கு அவங்க பெரும்பாலான அமௌண்ட்டை செலவு பண்ணி அந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் ஆகிற அளவுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஸோ இது என்னன்னா, ப்ராப்பரா வந்து சில வெர்ஷன்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணி அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ல என்ன பக் இருக்குன்றதை அவங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பப்ளிக்கு கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஸோ ஃபிளாக்ஷிப் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, பீட்டா வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சாஃப்ட்வேரை வந்து அவங்க அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதோட பீட்டா வெர்ஷன் கொடுத்துருவாங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க, டெக்னிக்கல் சைட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பீட்டா வெர்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல என்ன பிளஸ் மைனஸ்ன்றதை அந்த கம்பெனிக்கு ரெஸ்பெக்டிவ் கம்பெனிக்கு தெரியப்படுத்துவாங்க. அதை அவங்க கரெக்ட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நார்மல் யூசர்ஸ்க்கு வர மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். சரி, ஓகே சார். ஸோ இப்போ இதை பத்தி நாலேஜ் இல்லாத கன்சியூமர்ஸ்லாம் இருக்காங்க சார். ஸோ அந்த மாதிரி அப்டேட் வரும்போது அதுல என்ன செக் பண்ணணும் சார்? அவங்க அப்டேட் பண்ணலாமா வேணாமா? இப்போ நம்ம வந்து ஒரு 20,000 30,000 கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குறோம், ஜஸ்ட் ஒரு 10 minutesல வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு அந்த ஃபோன் காலி ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து யாரோடையும் தாங்க முடியாது. ஸோ ஹார்ட் ஏர்னிங்ஸ் மணிலாம் வந்து ஒரு 10 minutesல வேஸ்டா வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்கும்போது அந்த அப்டேட் நம்ம கொடுக்கலாமா வேணாமான்னு அது எப்படி சார் நம்ம டிசைட் பண்ணி பண்றது? நம்ம ஸோ இப்போ ஒரு அப்டேட் வந்த உடனே நம்ம ரொம்ப கியூரியஸா இந்த அப்டேட்ல இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஷன்ஸ் இல்லாம நம்ம அதை ஆட்டோமேட்டிக்கா குயிக்கா அப்டேட் பண்ணிடாம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ அவங்க அப்டேட் ரிலீஸ் பண்றாங்க, அந்த அப்டேட்டை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு ஒரு 10 days ஒரு 15 days வெயிட் பண்ணி பரவாயில்ல வந்து யூஸ் பண்ணும்போது இல்லை என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு, டெக்னிக்கல் சைட்ல என்ன அதை சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அதை என்ன சொல்றாங்க. ஸோ நீங்க நார்மலா இன்னைக்கு நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸோ இல்லை இன்ஸ்டால ரீல்ஸோ பார்க்கும்போது இந்த போன்ல இந்த மாதிரி அப்டேட் வந்ததுல இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்றத டெக் ரிவ்யூவர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அதை ரிவ்யூ பண்றாங்க. அந்த ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவை ஏற்பட்டது அப்படின்னா நீங்க அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 days 15 days அப்படின்றது ஒரு சின்ன ஒரு பிரீதிங் டைமை நீங்க எடுத்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு பண்றதுன்றது நார்மலா இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம அந்த ஆட்டோ அப்டேட் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து எனேபிள் பண்ணாம டிசேபிள் பண்ணி வைக்கிறதும் ஒரு விதத்தில் பாஸ் பண்ணிக்கலாம் சார், பாஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே சார். ஸோ வியூவர் சார் கொடுத்த அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு ஃபோன் வந்துட்டு எப்படி வாங்கணும், அதை எப்படி வந்துட்டு நம்ம செக் பண்ணணும், அது உண்மை டூப்ளிகேட்டா ஒரிஜினலா, ஸோ அதே மாதிரி அதோட பேட்டரியை செக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சார் கொடுத்தாரு. ஸோ சர்வீஸை தாண்டி ஒரு ஃபோன் வந்துட்டு நம்ம வாங்குற விஷயத்தில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இனிதான் தெரியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்களேன்.